சொல்லுவதை கேள்வி சாமி எனக்கு கட்டி முத்தம் வரும் ஐயா முட்டி போட்டு அது மட்டும் கிடையாது சாமி. யார் எப்படி தெரியுமா? பஞ்சாசனை கைப்பிடித்து இந்த பரமனை கோரி காண வேண்டும் என்று போதக்கூடிய பரமனை கோரி நான் போகிற போது அது மட்டும் கிடையாது சாமி. எப்படி இருக்கிறது தெரியுமா? ஐயா அது மட்டும் கிடையாது சாமி. என்னுடைய கும்பச்சனமாகப்பட்டது சாமி. உன்னை விம்பி விம்பி அழைக்கிறது. அழைக்கிறது. கூந்தலாகப்பட்ட
அப்படி இருந்தாலும் சாமி வேற என்ன தெரியுமா இது காரையா, இது கலப்பையா, ஏய் ஏமா ஓவ விட்டுரு காரையா அது ஒரு விளக்கமா சொல்லு அது ஒரு அர்த்தம் சொல்லு. ஏன்னா உங்க அப்பன் பேர் என்ன எங்க அப்பன் பேரு காவேரி காவேரி எங்க அப்பன் பேரு ராஜா ராஜா ஆமா உன் பேரு என் பேர் சிவமணி அவரு உங்க அப்பன் பேரு உன் பேரு என்னன்னு சொல்லுங்க ஓ காரையா உங்க அப்பா பிக்காடி வாயா ஆ. யாரா ஒரு அப்பா எம்பி ராஜா உட்காந்து ஜோடியா ஆமா. அப்படி இருந்தாலே சாமி அப்படி பார்த்தா இது காரையா, இதுவா ஒரு காரையா இது ஒரு காரையா டேய், உட்கார்றாரு அருங்கட்டு கூடி ஓய், ஏதாவது எனக்கு நல்லா கேட்டு ஒரு காரையா சசியா, இதுவா ஒரு காரையா இது ரெண்டும் மாடையா நான் யார் தெரியுமா யாரு? நான் யாருன்னு தெரியுமாடா நான் தான் சப்புனி அப்படிதான் சசியா, எப்படிடா எப்பா? அப்ப என்ன சொன்னா நான் அப்படியே போடு, போடு. அப்புறம் ஊங்குறீங்களா ஏய், ஏய். ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஆனால் பார்க்கக்கூடிய அப்படி இல்லை சாமி எப்படி தெரியும் தெரியுமா? கண்ணுக்கு எப்படி தெரியுமா? ஓ,
அவன் என் சுன்னி மேலே வருகிறான் சாபத்தை கொடுத்து சிக்கியா துணி மேல சாமி நாதா, சாபத்தை கொடுத்து என் சாபத்துக்கு ஆளாகாதேவா நாங்க சாப்பிடுவோம் தாண்டா, நாங்க சாப்பிட்டு விடுவோம். காலமெல்லாம் நீ சொல்லி கேள்வி சொல்லி நான் செத்து போன்னு பண்ணிக்கிட்டு போனாலே போவோம். ஆனா உங்ககிட்ட போக மாட்டேங்கிறா. உங்களை பார்க்கிற போதே என் நேர்த்திய வெட்டிய மாறாக தோட்டமளிக்கிறேன் தெரியுமா? சாமி இவர்களை பார்க்கிற போது என்னை பெற்ற என் தாய் குந்தியம்மனை போலவும் யாரே பாப்பா இவர்களை உன்னை பார்த்தா என்னை எடுத்து வளர்த்த என் தாய் மாந்திராதேவி போலவும் தாய் மாறா தோற்றமளிக்கு தவிர தாரமாக தோற்றமில்லை. என்னை வழிவிட்டால் நான் வெகு தூரம் கைலாயம் சென்றுவிடுவேன் தாயே. அப்படியா? என்ன சொல்ற? நம்மளை பார்த்தா பெற்றது பேச வேண்டாம். எங்களை பார்த்தா மாதா மாதா என்று சொல்கிறாயே, எங்களை மறுத்தையும் போக வேண்டாம். யாருங்கள் சாமி? ஒரே சரி அப்படி கேட்ட போது எங்களுக்கு வாங்க. சரி சேருங்க. நீ தொம்முன்னு படுத்துக்க. நாங்களும் ஏறி வேலை முடிச்சுங்க. அந்த அம்மா என்ன சொல்றான் வரணும் இல்லைப்பா அந்த அம்மா என்ன சொல்றான் நீ வரணும் இல்லை நீ சென்ட்ரல் வா அந்த அம்மா என்ன சொல்றதுன்னா ஏரி வேலைக்கு போறோம் இதுலயும் வேலை செய்யறாங்க நீங்க 3 நாளும் இல்ல நான் வேற வேலைக்கு போறேன் இல்லையா சும்மா சத்து ஏரி வேலைக்கு போறோம் சரி எத்தனையோ வேலை செய்யறோம் அவங்க எல்லாம் ஏரி வேலை போறோம் எல்லாம் மண் வேலை போட்டோம் புத்திரமுள்ள யாருக்கும் வேலை செய்யறதில்ல சரி பூரா போறவங்க சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டாம் அந்த அம்மா என்ன சொல்லுது நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன் சும்மா சத்து நீ படுத்துக்கா மத்த வேலை பூரா நான் பாத்துக்கிறேன்னு இந்த அம்மா சொல்லுது இந்த அம்மாளுக்கு வேலை ரொம்ப அனுபவம் தாச்சு ஆனா இருந்தாங்க இந்த அம்மா நீ படுத்துக்கா உனக்கு வேலையை பூரா கத்து கொடுக்குறாங்க அது உண்மை மாதிரி ஆளுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படி இருந்த போதுதான் தாய் என்று சொல்லி என்னிடத்தில் நான் பேச வேண்டாம் நான் தாரமாக எண்ணிய உன்னை நம்பி வந்தேன் சொல்கிறேன் தாய் தந்தை என்று நான் ஒரு வாரி பார்க்கிற போது எப்படி தெரியுமா நான் ஒரு உங்களுக்கு நல்ல பிள்ளையாக நினைத்தேன் நான் தாய் என்று உங்களுக்கே மன்றாடி இருக்கிற போது உங்கள் வயிற்றிலே அந்த பிள்ளையாக நினைத்தேன் என்னை விட்டால் கண்டிப்பாக நான் எழுதும் போடும் சாமி அப்போதான்
அப்படிதான் சொல்லுங்க. நாக்க விட்டு பரிமாற்றாக்குறாங்க. அவங்க 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 சொல்ல அவங்களுக்கு தேடாத. ஆனா இந்த பொம்பளை ஜாதியா பட்டாங்க சாமி. எப்பேற்பட்ட ஜாதி தெரியுமா? இந்த வழியில் வந்தவங்கள கை இழுத்து விட்டார் என்று சொல்லி மீன் பணி கூட நாங்க போடுவோம். அப்பேற்பட்ட ஈனங்கட்டி ஜாதி பொம்பளை ஜாதி. கண்டிப்பா நீங்க ரொம்ப நாட்டி நினைச்சா உலகமே உள்ளங்கையில ரொம்ப நாட்டி இல்லைன்னா எந்த வேலை ரோட்ல போற போதுடா. அவன் எனக்கு சொன்னது தெரியும். நீ 10 மணிக்காரன் அப்படி இல்லை அது மாதிரி அது பாரு முன்னாடி நினைச்சா 10,000 சமத்துல எடுத்துருப்பா நம்ம நினைச்சு 100 ரூபாய் யாரும் கொடுக்கல கொடுக்கல. முன்னாடி பேசி கட்டுப்போ ஈஸ்வரனே கண்டிப்பா வர கூட போய் என்னன்னு நினைக்கிறது இது மனுஷமா கெட்டு போயிடும். வந்தாலும் குளத்தில் கட்டாயம் ஆகும். அப்படியா? சொல்றியா? என்ன மாதிரி தெரியுமா? அது யாரடியும் போதும். யாரடி நீங்க? ஆரியத்தாசி முன்பாக அகரடிமான காணகத்தில் நான் போய் கொண்டிருக்கிற போது அருகிலே வந்து நின்று யாரு நீங்க? மரியா வந்துட்டாரு வந்துட்டாரு வழி சொல்லிறாரு. வேண்டாம், 5 அடி வேண்டாம், எங்களுக்கு 1 அடியே போதும் சாமி. அந்த 1 அடியே எங்களுக்கு போதும். நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன் எல்லாம் முடிஞ்சு இனிமேலுக்கு ஆமா அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் அண்ணன் சொல்லியே வண்ணமே எத்தனையோ நீதி வார்த்தை பேசி பார்த்தேன். நீங்களோ கேட்பது கிடையாது. மரியாதையா வார்த்தைக்கு அப்படி என்னிடத்தில் அருகில் நின்று போராடிக்கிறேன் இல்லையா? பார்க்கக்கூடிய நேரம் யாரை நீங்க அது ஆனா இடுப்பு இப்படி இப்படி அவ ஆடுறான். அவன் சூச்சாடுறான். அவன் அப்படி இல்ல அதே மாதிரி வந்த சுவாமி நீங்க நிக்கிறங்க போன போயிடுறேன் சொல்றியா? நானும் உங்களை வர சொல்ல கிடையாது. வயலுக்கு தாங்கள் எப்படி வந்தீரோ சொல்லாமல் வரையில் மாயமாக போய்விடுங்கள். நான் சிவனை கண்டு வணங்கி வர வேண்டும். போங்க, தூரம் ஓடிருங்க. யாரு நீங்க நாங்களா வர
தள்ளி விடு. முடிஞ்சளவு நான் பார்க்கறேன். பார்த்துட்டு ஆகாத உங்களுக்கு தள்ளி விடுறேன். பஸ் சீட் எடுக்கிறானா இல்ல. சொல்ல முடியும் ஈஸியா இருக்குது. சரி. சரி அத்தை மகன் என்று சொல்லி அதையே ஓடி வந்திருந்தாரா மாமன் மகனை சொல்லி நாங்க மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னா அப்படி பார்த்தால் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்கள் நான் என்ன நிலையில் இருக்க தெரியுமா எந்த நிலையில நான் ஒரு உயர்ந்த மசத்து கனி ஒரு கனியாக இருக்கிற கனி அல்லது கொம்பு இல்லையா நீங்க மூவர் எப்படி தெரியுமா இரண்டு கை கால் இல்லாத முடவானை போல நாங்க முண்டி முடவான் சரி அதை அரிக்கலாம் என்று நினைத்து ஆ, ஏங்கி ஆ, கால்நீர் ஆற்றில் விழுந்து சாகக்கூடியவர்கள் நாங்க ஆசைப்பட்டால் பறிக்க முடியாது ஆ, அதை போல நானே எவ்வளவு நாள் ஒரு நாள் கிடைக்கிறதுல ஆ. மரியாதையும் சொல்லாம போய் செத்து போயிருக்கோம் அப்படின்னு நாங்க லேஸ் பண்ணானுங்களா? போயிருந்தேன் எப்படி தெரியுமா? ஐயா, எப்படி நாம அங்க போய் இந்த கோயில் வேடிக்கை பண்ணி அந்த ஒரு ஏரி எடுத்து வந்தா போதும். அப்படி அந்த ஏன் எப்படி சாப்பிடலாம் சாட்சி அப்படியே அப்படியே சாட்சி சாட்சி அப்படி எப்படி ஏறுங்க தெரியுமா முதல்ல மாமா அப்படியே படிச்சு படி படிச்சு 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 படி சரி அப்படி இருந்தாலும் அப்படின்னா ஏய் இவங்க என்ன பண்ணலாம் ஜாதி ஜாதி போலாம் கேஸ் பார்க்கலாம். எல்லாமே பேசினா அப்பாவது வருவாரா அப்படின்னா வரப்பட்டு
தெரியுமா இவங்க குலமாகப்பட்டது? மீன் இருக்கிற ஜாதி, கருவாடு இருக்கிற ஜாதி. கருவாடு மீனோ மீன், கருவாடோ கருவாடு, புனியா புனியோ அப்படி ஈனங்கட்டு ஜாதி ஆனா இவங்க அம்மா எப்படி எத்தனை புள்ள பெற்றா இல்லையா? 5 பேர்கிட்ட போய் 5 புள்ள பெற்றா. ஒண்ணு செவப்பாவா, ஒண்ணு கரியேன்னு, ஒண்ணு பச்சை கலரா, இன்னும் 2 கீழ் பாரு, இன்னும் 2 கீழ் பாரு. அந்த 2 ஒரே கலரா பெற்றாங்க. ஆனா இவன் அவங்க அம்மா அப்படி பெற்றா. ஆனா அவங்க அம்மா நல்லா நேர் தெரிஞ்சு நம்ம பத்தினி படா பத்தினி நினைச்சுன்னு. ஆனா நம்ம புள்ளிங்களுக்கு கட்டி வைக்கிறது என்ன பண்ணலாம்? நாம மாமி இப்படி போனாலே அப்படின்னு ஊரோட பேர் சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மா சரியான நேர்க்கு. இவ 5 பேர் சேர்ந்து ஒரே ஒருத்தி கட்டி வச்சுட்டா. பத்தினி யாரு? அதான் பாண்டியராணி. 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கட்டி வச்சுக்கிறாங்க. இவங்க நல்ல ஜாதி, அப்படியே படி ஜாதி, ஒரு ஜாதி ஒரு ஜாதி, 5 பேர் கிட்ட ஒரு ஜாதி. இவங்க ஜாதியில ஜாதி ஜாதி வேற வாரி இவங்க கூட்டில அண்ணன் சொன்னிய வண்ணமே தலைவர்கள் வார்த்தை பேசி பார்த்து என் குலவத்தை பற்றி நான் பட்டியல் வச்சு இழிவாக சிந்தித்தார்களே. உள்ள பதை என்ன செய்வேன்? சிவனை வென்று இந்த ஆலை கைலாயத்தை நோக்கி நாம் வருகிற போது முதல் மோகினி வனம், இரண்டாவது ராட்சித வனம், மூன்றாவது மூங்கில் வனம், நான்காவது ராஜேந்திர வனம், 5வது ஒட்டி வனம். இப்படி 5 வழியில் வரக்கூடிய இடத்தில் வனவனமாக ஒருவர் வனமாக கடந்து வருகிற போது எனக்கு சாட்சாதிகரனாக இருக்கக்கூடிய தாய் மாமாகப்பட்டவர் என்ன செய்தார்? 5வது வனத்தில் எனக்கு காட்சி கொடுத்தார். அப்போது மாமனிடத்திலே கட்டி, மாமா முதல் வனத்திலேயே மோகினியாக வந்தது யாரு? கேட்டவனே அவர்கள் சொன்னார், மைத்ரா மோகினியாக வந்தது நான் தான். 2வது வனத்திலே ஆட்சியாக வந்தது யாரு? அதுவும் நான் தான். 3வது வனத்திலே பிராமணராக வந்தது நான் தான். 4வது வனத்திலே நாகக்கன்னியாக வந்தது நான் தான். 5வது வனத்திலே உன் மனதை சோதிக்கலாம் என்று நான் அர்ஜுனா, நீனோ சென்று ஒரே நேரத்தோடு சிவத்திலே சென்று தவம் செய்வாயோ, மறுபடி திரும்பி வந்து விடுவாயோ என்று மனதை சோதிக்க வைக்கிறார். ஆனால் நீ வெற்றி பெற்று விட்டாய். இருந்தாலும் சென்று மைத்திலே பள்ளி பணிந்து வரத்தை பெற்றுவாய் என்று எனக்கு விடை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டு கண்ணத்தின் தெரியுமா அப்படி பெருமையாக வைத்துக் கொண்டு நான் போகக்கூடிய நேரம் Thank you.
இதோ மாயகிருஷ்ண மலைக்கோடிய காஞ்சாணி மேல்வடி பேர் என்றால் சின்ன சின்ன முருகன் செந்தில் வடி வேலன் அப்பேற்பட்ட செந்தில் வடி என்பதை போட இதோ மலையில் அமர்ந்திருக்கின்றார். துவாகமலை, துவாகமலை, நாகமலை, இப்படி எத்தனையோ மலைகள் அவருக்கு உண்டு. அதே போலவே இங்கு ஒரு துவாகமலை இருக்கின்றது. அந்த துவாகமலை மலை அமர்ந்திருக்கக்கூடிய செந்தில் வடி வேலன் அவருக்கு வேற அதே மாயகிருஷ்ணன் என்ன தாய் மாமன், மாமன் தானே முருகனுக்கு மாமன், தாய் மாமன். ஆமா, அப்பேற்பட்ட மாமன், அப்பேற்பட்ட மாமன் போட வேண்டிய காஞ்சான் யாருடைய பேர் இருந்தால் அதோ மைத்து நாயக முருகன் மேன் போட அந்த மைத்து நாயக முருகனோ அவருக்கு என் நோய் பெறாமல் காக்க வாடி நடனே வாடி வாடி மல்லாண்டு வாடி வாழ்த்துகிறோம். அவரால் அழைக்க வாடாமல் நாடகம் மட்டும்
வணக்கம்மா. தோழி வணக்கம். அப்படி இருந்த போதும் நான் வந்து உடனே என்னை பார்த்த உடனே ஆமா வணக்கம் என்று சொல்லுகிறாய். ஆமா வணக்கம்மா. இல்லையா? ஆமா. அப்படி இருந்த போதும் நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரம் எப்படி என்றால் வந்தவருக்கு வரவேற்பு. ஆமா இல்லையா? பெரியவர் சிறியவர் அனைவரும் இருந்தால் ஆமா யாரக்கடல் அம்மா தமிழ்நாடுடைய பண்பாடு தலைவனது தமிழ்நாடோட பண்பாடு. அப்படி இருந்த போதும் திருச்சமய நாடி நான் வருகிற போது என்னை பார்த்த உடனே நீ யாரம்மா, உன்னுடைய பேர் என்ன, நீ யாருக்கு மகளாக வேண்டும், நீ யாருக்கு பிள்ளையாக வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? அம்மா எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு அருகாலம் இருக்கு, நான் எனக்கு தெரியும். அப்படி தெரிந்த போது இங்க அமர்ந்திருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தை யார் என்பது விளக்கமாக சொல்ல வேண்டும். அப்படி இருந்த போதும் சொன்னதே உண்டானால் அனைவரும் கேட்டுக் கொள்வார்கள். தோழி அப்படி இருந்த போதும் அதிலும் பகல 60 நடையும் என் குழந்தை இருக்கக்கூடிய நீ தோழி இல்லையா? நான் யார், நான் யாரோடைய பிள்ளை என்று உனக்கு தெரியும். ஆனா இருந்த போதும் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கு தான் யார், என்னோட பேர்கள் என்று நான் உரைத்ததானா நீ கவனமாக கேட்கிறேன். சொல்றமா? சொல்லு சொல்லு. அப்படி இருந்த போதும் சரணந்த ராஜனுக்கும் கோயாவதி அம்மையருக்கு பிறந்தபடினால் என்னோட பெரும் என்ன தெரியுமா? என்னம்மா? எழில் கண்ணி என்று அழைப்பார்கள். எழில் கண்ணி சொல்றீங்க. எழில் என்றால் என்ன?
தோழி ஆ. அப்படி இருந்த போதும் ஆ. உன்னை பார்க்கிற போது ஆ. இவ்வளவு அழகாக இருக்கிறாயே அம்மா. ஆமா. ஆனா இருந்தாலும் ஆ. எழில்கனி என்று உன் தாய் தந்தையார் பேர் வைத்திருக்கிறார்களே, சரி. என்னம்மா காரணம் என்று ஆமா. உனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமே. தோழி ஆ. அப்படி இருந்த போதும் ஆ. நான் பிறந்திருக்கிற தருணம் ஆ. எவ்வளவு அழகாக இருந்தது தெரியுமா? எப்படி? எலிக்கு அந்த மூக்கை பார்த்தா என்ன அழகா இருக்குது? அவர் ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது. ஆ. என்ன எலி? மூஞ்சேரி. அந்த எலியை பார்த்தா ஆ. அதை எப்பவுமே யார் பார்த்தாலும் சரி, ஆமா. அந்த மூக்கை பார்த்தா அவங்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கு ஆமா ஆமா. இல்லையா? நில போக. அந்த எலியை அழகை எடுத்து ஆ. அந்த எலி என்றால் என்ன? ஆ. அழகு. அழகு. கண்ணி என்றால் ஆ. பெண்ணு. கண்ணி கழியாத பருவம். ஆமா. ஆ. அதனால ஆ. இருடும் சேர்த்து ஆ. எலி கண்ணி என்று ஆ. என்னுடைய தாய் தந்தையார் எனக்கு ஒரு பேர் வைத்தார். சரிம்மா. அப்படி இருந்த போதும் ஆ. என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆ. மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆ. பார்த்த உடனே ஆ. இந்த எழில்கனி என்ற சுருக்கமா சுருக்கி ஆ. யாழக்கண்ணி என்று நினைப்பார்கள். ஓ, எழில் என்றால் அழகு. அழகு. அழகலை சிறந்து ஏலக்கண்ணி. யாழக்கண்ணி ஆமா. அப்படி என்று நினைப்பார்கள். சரி. இல்லையா? ஆ. அப்படி யாழக்கண்ணி இருந்த போதும் ஆ. நான் எத்தனை அழகாக பிறந்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை அழகம்மா? தோழி ஆ. உனக்கு எத்தனை அழகு இருக்கிறது? உனக்கு தெரியாதம்மா? ஆ. என் அழகே இந்த ஊர்லயும் விளம்பரத்துக்கு பண்ணலான்னு. அப்படியா? ஆமா. சரி இருக்கட்டும். ஆ. அது ஒரு பக்கம் வச்சுக்கோ. சரி. இல்லையா? ஆ. அப்படி இருந்த போதும் ஆ. நான் பிறந்திருக்கிற தருணம் ஆ. சூரிய சந்திர பிரகாச போல ஆ. எனக்கு எத்தனை அழகு தெரியுமா? ஆ. 10 அழகு. 10 அழகா? ஆமா பாரம்மா, உனக்கே 10 அழகுன்னா. ஆமா. உண்மை. ஆ. எனக்கு 13 அழகு. அது 13 அழகு சொல்லலாம். அது சொன்னா நீங்க எல்லாம் யாரும் உட்கார மாட்டீங்க. சரி. ரொம்ப ஆசைப்படுறாங்க அவங்க தெரிஞ்சுக்கணும்ட்டு. ஆ. நீ என்ன பண்ற? ஆ. அந்த 10 அழகை விட்டு ஆ. அந்த 3 அழகுக்கு 13 அழகு. இல்லம்மா, ஃபர்ஸ்ட்ல தான் சொல்ல முடியும். அப்படியா? 3 மட்டும் செப்பரேட் சொல்ல முடியாது. சரி சொல்லப்பா. எல்லாமே ஒண்ணா சொல்லணும். சரி சொல்லு. பாருங்க, நல்ல கவனம் கேட்டுக்க. ஆ. கண்ணழகு, மூக்கழகு, நெத்தியழகு, வாயழகு, ஆ. உதரழகு. ஆ. இந்த உதரழகு, ஆ. நெஞ்சழகு, ஆ. சொல்ல போன என் குஞ்சழகு. ஏய். 13 அழகு எனக்கு. 13 அழகு. ஆமா. தோழி அப்படி இருந்த போதும் ஆ. எனக்கு சிறு வயதிலேயே ஒரு ஆசை. என்ன சார்? என்ன ஆசை தெரியுமா? ஆ. நான் பிறந்திருப்பது 10 அழகு. சரி. இருந்த போதும் ஆ. இவ்வளவு அழகாக நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த அழகு. ஆமா. சரி. 10 அழகா பிறந்திருக்கிறோம். ஆ. ஆனா இருந்த போதும் ஆ. உனக்கு ஏதாவது ஒரு ஒண்ணு இப்ப யாரும் வராங்கன்னு வச்சுக்கோ. ஆ. இந்த ஊர் தலைவரே வராது. ஆ. சிவமணி உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீ என்ன செய்வ? என்ன மனுஷன் எது கொடுக்கறத கொடுன்னு வாங்கிட்டு போயிருவேன். வேற காசு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? சாப்பிட்டுருவேன். சாப்பிடுவேன். ஆமா. நெகனெட்டு நெகனட்டு போட்டா வீட்டுல அடமானகமா வச்சு போட்டுருவேன். இல்லையா? ஆமா. இதை போல ஒரு மாலை மாடி கட்ட அடமானத்துக்கு வச்சுட்டு போறதான். அப்படியா? ஆமா. இப்படி எல்லாம் உனக்கு ஒரு ஆசை. ஆ. ஆனா எனக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன? எனக்கு ஒரே ஒரு ஆசை சின்ன வயதிலேயே. ஆ. நாம் இருப்பது 10 அழகு. ஆமா. ஆனா நமக்கு வரக்கூடிய கணவராகப்பட்டவர் ஆ. எவராக இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? என்னை விட 2 அழகாக இருக்க வேண்டும். 12 அழகு படித்த கணவர் வேண்டும் என்று. பாரம்மா, ஆமா. எத்தனையோ பெண்களுங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஆமா. சொத்து பொத்து நெக நட்டு வீடு வாசலுக்கு ஆசைப்படல. ஆமா. ஆனா கணவனை கண் கண்ட தெய்வமா நீ 10 எண்ணிய விட ஆமா. 2 அழகு இஷ்டப்படுற கணவனை எப்படி கேட்டுக்கிற பாத்தியா? அப்படி என்னை விட 2 அழகு படித்த ஆ. கணவர் வேண்டும் என்று சொல்லி ஆ. நான் சின்ன வயதிலே எனக்கு ஒரு ஆசை. ஆசை. ஆசை இருந்த போதும். ஆ. ஆசை இருந்தா மட்டும் போகாது. போகாது. அதை அடைய வேண்டும் என்றால் ஆமா. நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆ. நான் சிறு வயதிலே ஆ. 7 வயதாக இருக்கிற போது ஆமா. நான் எங்கு சென்றிருந்தேன் தெரியுமா? எங்க? சிவபெருமானை கோரி தவத்துக்கு சென்றேன். பாரம்மா, அப்பயே. ஆமா. 7 வயசுல. 7 வயதிலே ஆ. சிவபெருமானை கோரி நான் தவத்துக்கு சென்றிருந்தேன். ஆ. அப்படி தவத்துக்கு சென்றிருக்கிற போது ஆ. சிவபெருமானாகப்பட்டவர் பார்த்தா ஆ. ஏதோ ஒரு பெண்ணாகப்பட்டவர் ஆ. நம்மளை கோரி ஆ. கடூரமான தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஆ. ஆனா என்ன காரணம் தெரியாது. தெரியல. ஆனா இருந்த போதும் ஆ. அந்த பெண்ணுக்கு நம்ம நேரடியாக காய்ச்சலிக்க வேண்டும்